அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கூட்டு தொழிலில் பிரச்சனை யாருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயமானது நிறைய பேருக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குங்க. அதாவது எல்லாத்துக்குமே வேலைக்கு போகிற எல்லாத்துக்குமே நம்ம சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமானது இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான சூழலும் வாய்ப்பும் வரும் பொழுது நம்ம தனியாக ஒரு காரியத்தில் இறங்கி செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ ஒரு கூட்டாக சேர்ந்துக்கிட்டு ஒரு வேலையை நம்ம ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? அதாவது சில நேரங்கள்லாம் பார்த்தீங்களா, நான் பணம் போடுறேன், நீ பார்த்துக்கோ, அது அவர் மேலும் உள்ள நம்பிக்கையால் இதெல்லாம் நடக்கும். இல்லை அவர் பணம் போடுறாரு, நம்ம பார்த்துக்கலாம். மார்க்கெட்டிங் ஒரு ஆள் போகலாம், இல்லை ஒரு ஆள் உள்ள பிஸ்னஸை பார்த்துக்கலாம், அங்கே மேன் பவரெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் சிந்திப்பார்கள். அப்போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு விஷயங்கள். ஒன்று, இவர்கள் இருவரும் கஷ்டப்பட போகிறார்கள் அல்லது நல்லா இருக்க போகிறாங்க. இது ரெண்டு விஷயங்கள் தான் நடக்க போகுது. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, கூட்டு தொழிலில் பிரச்சனை யாருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சொந்த தொழில் செய்யலாமா இல்லையா அப்படிங்கிறதையே செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம போட பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரனானது லக்னத்துக்கு 4, 6, 8, 12 இருந்தது அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு ஒரு சிம்பிளாக ஒரு விதி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதை வச்சு கூட நம்ம ஒரு தொழில் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கூட்டாளிக்கும் அதே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சந்திரன் இல்லாமல் இருக்கணும், பிரச்சனைக்குரியதாக இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அவருடைய 10ஆம் அதிபதியெல்லாம் கெடாமல் இருக்கணும். நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். டக்குன்னு பணத்தை போட்டு அந்த தொழிலை கூட கற்றுக்க மாட்டோம். கற்றுக்காமே அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஆஹா ஓஹோன்னு போகணும் அப்படின்னோன்னா அது நகராது. அதே மாதிரி பிஸ்னஸ்ன்னு வராமல் ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபோனில் பேசிக்கிறோம், டீ கடையில் டீ குடிக்கிறோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம், இப்படி இருக்கிற நட்பானது பணத்தை போட்டுட்டு பிஸ்னஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் மாறி போயிடும். சரிங்களா? சில நேரங்களில் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களே ஏமாற்றப்படுகிறார்கள். ஓகேங்களா? அதனால் ரொம்ப கவனமாக அந்த கூட்டு தொழிலில் நம்ம இறங்கணும். ரைட்டு. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். பிரச்சனை யாருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், யார் ஜெயிப்பாங்கங்கிறதையும் இங்கேயே நான் சொல்லிடுறேன். அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும், இப்போ ஒருத்தருடைய ஜாதகம், இப்போது முதன்மையான நபர் யாரோ அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள். அப்போ அவர் இப்போ பணத்தை போடுறோம், ஒருத்தரை நம்பி நான் பணத்தை போடுறேன், நல்லா இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா, இப்போ யார் பணத்தை போடுறாங்களோ அவங்களுடைய சனி பகவானோ, ஏன்னா தொழிலுக்கு காரகர் அவர் தானே இல்லையா, சனி பகவானோ அல்லது 10ஆம் அதிபதியோ, சரிங்களா, இந்த 2 கிரகங்கள் இருக்கிற இடங்கள்ல, இப்போ முதலாம் நபருக்கு இருக்கிற இடங்கள்ல அடுத்த நபருக்கு, சரிங்களா, சுக்கிரன் குரு இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கலாம். சுக்கிரன் குரு இந்த மாதிரி கிரகங்கள் இணைந்தோ இல்லை தனித்தனியாவோ இருந்தது அப்படின்னா சிறப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு 10ஆம் அதிபதி இருக்கிற இடத்துல இன்னொருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்குது, இல்லை சுக்கிரன் குருவும் சேர்ந்தே இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தொழில் மூலமாக அல்லது இவருடன் கூட்டு சேருவதன் மூலமாக இந்த முதலாம் நபருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நல்லபடியாக போகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது அந்த நபருடைய 10ஆம் அதிபதியோ அல்லது சனி பகவானோ இருக்கக்கூடிய இடங்கள்ல இதே மாதிரி இருந்தாலோ இல்லை இல்லைனாலோ ஓரளவுக்கு ஒப்பேத்திடலாம். அதாவது ஒருத்தருக்கு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு கொண்டு போயிடலாம். ஆனால் மற்றவருடைய சனி பகவான் அல்லது 10ஆம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்துல, 2ஆம் நபருக்கு இருக்கக்கூடிய இடத்துல முதலாம் நபருக்கு உடைய கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தொழிலில் தடை. அவருக்கு யார் 2ஆம் நபர் இருக்கார்ல அவருக்கு பிரச்சனைகள் வந்துடும். ஒருத்தருடைய சிம்பிளாக எடுத்துக்கிறீங்கன்னா, ஒருத்தருடைய சனியோ 10ஆம் அதிபதியோ இருக்கக்கூடிய இடத்துல மற்ற நபருக்கு செவ்வாயோ கேதுவோ ராகுவோ இதெல்லாம் இல்லாமல் இருப்பது நலம். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒருத்தருடைய சனி பகவான் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு ராகு இருந்து தொழிலெலாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா கீழே விழுந்தே ஆக வேண்டும். சரிங்களா? அதனால் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆரம்பிக்கணும். பணம் இருக்குங்கிறதுக்காகலாம் ஆரம்பிக்கக்கூடாது. தொழிலை கற்றுக்கிட்டு முதல்ல நமக்கு யோகம் இருக்கான்னு பார்த்துட்டு கற்றுக்கிட்டு, ஏன்னா நம்ம நஷ்டப்படணும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம சொந்த தொழிலே ஆரம்பிப்போம் போயிட்டு. சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். கூட்டு சேர்றீங்க அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக நீங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். பணமும் சூழலும் நம்பிக்கையும் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஓகே, இதோட நம்ம இந்த பதிவை முடித்து கொள்ளலாம். நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு மாதமும் பிருகுநந்தி நாடி வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக நடத்தி வருகிறோம். அதன் வரிசையில் இப்போது வருகின்ற 20ஆம் தேதி 22வது பேட்ச் நம்ம ஆரம்பிக்க இருக்கின்றோம். சரிங்களா? அப்போது வாட்ஸ்அப் மூலமாக
கற்றுக்கொள்ள தயார் அப்படிங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. இந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மிக எளிமையான முறையில் உங்களுக்கு இந்த பாடத்திட்டங்கள் இருக்கும். நான் சொல்கிறத மட்டும் எழுதி படித்து அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? ஏதாவது இந்த கோர்ஸ் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே நம்பர் தான் 9994690117. நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.